இப்போ தான் அந்த நியூஸை வந்து இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன். அதாவது திமுக எம்பிக்களுக்கு முதலமைச்சர் உத்தரவு. எம்பிங்க எல்லாருமே வந்து அவங்க தொகுதியில் ஒரு 4 நாள் தங்கியிருந்து மக்கள் பணியாற்றணும். அந்த என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறத 15 டேஸ் ஒன்ஸு அவங்க ரிப்போர்ட்டாக சப்மிட் பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே, ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் தான் அது வந்து. ஏன்னா என்ன ஒர்க் பண்ணியிருக்காங்க பீப்புளுக்கு அப்படிங்கிறத ஒரு ரிப்போர்ட்டாக கேட்டோம் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக ஏதாவது ஒன்று பண்ணணும்ல. ஸோ அதுக்காக வந்து கொண்டு வந்திருக்காங்க, நல்ல விஷயம். ஆனால் என்ன அப்படின்னா, இந்த எம்பி எலெக்ஷன் நடந்தது போன வருஷம் ஏப்ரல் மந்தில் வந்து இது நடந்துச்சு. ஸோ அப்போதுலேருந்தே இது இப்படி தானே இருந்திருக்கணும் ஆக்சுவலாக. பை டிஃபால்ட்டாகவே உங்கள் மக்களுக்கு உதவி பண்ணுறேன்னு தானே வந்திருக்காங்க. ஸோ அப்போதுலேருந்தே இவங்க இதே தான் பண்ணியிருக்கணும், இதே மாதிரி ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்கணும்ல. இதே தானே எம்எல்ஏக்களும் இவங்கள கட்சி எம்எல்ஏக்களும் இதே ரூல்ஸ் தானே ஃபாலோ பண்ணியிருக்கணும். ஆனால் இப்போ அடுத்த வருஷம் எலெக்ஷன் வரப்போகுது அப்படிங்கிறதுனால வந்து இப்போ சொல்கிறாங்க கரெக்டாக. ஸோ அப்போ நான் வந்து எந்த கட்சிக்கும் சப்போர்ட்டர்லாம் கிடையாது. ஸோ எந்த கட்சியாக இருந்தாலுமே இதை வந்துட்டு அவங்க ஜெயிச்சதுலேருந்தே பண்ணணும் தானே. அதான் எலெக்ஷன் வரப்போகிற டயத்தில் தான் இதை பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கா? ஏன்னா அப்போ தான் வந்து மக்கள் மைண்டில் இருக்க முடியும் அப்படின்னு. ஸோ அப்போ எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னா, ஸோ 1 இயருக்கு ஒன்ஸ் எலெக்ஷன் அப்படின்னு வச்சோம் அப்படின்னா, ஸோ அப்போ வந்து அவங்க அந்த 1 இயருமே கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுவாங்க மக்களுக்காக கரெக்டாக. ஏன்னா அடுத்த வருஷம் அவங்க ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ இது 5 இயர்ஸ் ஒன்ஸு அப்படின்னு இருக்கிறதுனால வந்து அந்த 4 வருஷமும் நம்ம என்ன வேணால் பண்ணிகிட்ருக்கலாம். கடைசி அந்த ஒரு 1 இயர் இல்லை 6 மந்த் மட்டும் அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுற மாதிரி எல்லா வேலையும் பார்த்தோம் அப்படின்னா அவங்க மக்கள் வந்து எல்லாத்தையும் மறந்துட்டு ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிற தாட் தானே. ஸோ அப்போ இது வந்து எப்போவுமே அவங்க வந்து கரெக்டாக ஒர்க் பண்ணி மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னா, ஒன்று மக்கள் தெளிவாக சிந்திச்சு கரெக்டான ஆள்களை சூஸ் பண்ணணும் ஓட்டு போடுற அன்னைக்கு. இல்லை அப்படின்னா எலெக்ஷன் வந்து இந்த 1 இயருக்கு ஒன்ஸு 2 இயருக்கு ஒன்ஸு அந்த மாதிரி வச்சா வேணால் அவங்க வந்து மக்களுக்காக உழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன்.